எதுக்கு அவன்கிட்ட இப்படி கோவத்தை காட்டுற? குழந்தை ஏதோ தெரியாம பேசிட்டான், பக்குவமா பேசி புரிய வைக்கலாம்ல. அதுக்கு நான் பேசினாலும் அவன் கேட்கணுமா? அப்பாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவர் சாமி கிட்ட போயிட்டாருன்னு சொல்றான், என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். என் புள்ள அப்படி பேசுறத என்னால கேட்க முடியலமா. நான் மட்டும் இப்ப கைய ஓங்கலனா அவன் இன்னும் பேசுவான். பாரதி, அவன் வயசுக்கு அவன் அப்படி பேசினது தப்புதான். ஆனா அவன் மட்டும் பாவம் என்ன செய்வான்? ஆதிதான் உன் அப்பான்னு நீதான் அவனுக்கு கைய காமிச்ச. ஆதி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போனா அவ அதை பார்த்துட்டு என்ன செய்வான்? கோபந்தான் படுவான். உங்க பிரச்சனையில குழந்தைய போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உண்மையை சொன்னா ஆதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உன் பயத்தினால நீயும் கஷ்டப்பட்டு உன் குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துற. வேண்டாம் பாரதி, இந்த போராட்டம். நீ கேர்ஃபுல்லா இருக்கன்னு மத்தவங்களை பத்தி யோசிச்சு நீ உன் பெத்த பிள்ளைங்களை தவிக்க விட்டுறாத. பாரதி, உனக்கு ஆதி தமிழ் ஃபியூச்சர் தான் முக்கியம். இது வரைக்கும் நீ எதுக்கும் அழக்கூடாதுன்னு நினைப்பல்ல? அப்போ அவங்களுக்காக ஆதி கிட்ட போய் உண்மையை சொல்லு. நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாரு. அப்போ கடைசி வரைக்கும் வாயை திறக்க மாட்டேல்ல? ஆதித்யா, அம்மா, அழக்கூடாதுடா, அழாத. ஏன் ஆதித்யா எப்படி அழுதா அம்மாவால தாங்கிக்க முடியுமா? முடியாது. அப்போ அழக்கூடாது தானே? அப்ப நீ மட்டும் என்ன அடிக்க வரலாமா? நல்லா கேளு அவள. தப்புதான், சாரிடா. அம்மா இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிரு ப்ளீஸ். சரி, அதே மாதிரி உங்களை கோவப்படுத்தினதுக்கும் நானும் சாரி. என் செல்ல குட்டி, என் தங்கம். போதுமா அம்மா, போதுமா போதுமா, எனக்கு சிரிப்பு வருதுமா. சரி விடு. அம்மா போதுமா. அம்மா, நீ கோச்சிக்கலனா நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். என்னடா சொல்ற? ஆமாமா, நீ அழுதுட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த தாலி எடுத்துட்டு ஓடி போனேன். அம்மானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாமா, நான் உனக்காக என்ன வேணா செய்வேன். நீ அழாதம்மா. நீ அழுதா எனக்கு அழு வரும். சரிடா தங்கம், அம்மா அழல. அம்மா, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா தங்கம்? ஆமாமா, இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. அம்மா, எனக்கு அப்பாவா அம்மாவான்னு கேட்டா எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லுவேன்.
எனக்கு நீ மட்டும் போதுமா. எனக்கு அப்பா வேணாம். இதுக்கு முன்னாடி நான் அப்பா இல்லாம தானே இருந்தேன். இனிமேல அப்படியே இருந்துக்கிறேன். நீ மட்டும் அழாத. ஆதித்யா, அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவரு ரொம்ப நல்லவரு. நீ தாண்டா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு அவரு மித்ரா ஆண்டிக்கு தாலி கட்ட போனாரு? இதெல்லாம் தானே நீ என்கிட்ட பேச வேண்டான்னு நான் சொல்றேன். இங்க பாரு, அம்மா நல்லது தானே சொல்லுவேன், கெட்டதா சொல்லுவேன்? நல்லதுதான் சொல்லுவீங்க. ஆதித்யா, அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அம்மா சொன்னா நீ கேட்கணும் இல்லையா? ஆமா ஆமா. ஆனா அப்பா அவர் உயிருக்கு மேல உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் அவரு உன் பின்னாடியே ஓடி வந்தாரு.